அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்திய பங்குச்சந்தைகள் விழுவதற்கான 8 முக்கிய காரணங்களை பார்த்தரலாம். மொதல் காரணம், ஆயிலோடைய ப்ரைஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆயிலோடைய ப்ரைஸ் அதிகமாகிருச்சுன்னா இந்தியா அதிக விலை கொடுத்து இம்போர்ட் பண்ணணும். அது நம்ம நாட்டினுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை அதிகப்படுத்தும். அதனால் நம்மளுடைய இந்தியன் எக்கானமி இன்னும் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் முக்கியமாக யூஎஸ் ரஷ்யன் க்ரூடை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டாக சாங்ஷன்ஸ் ரொம்ப சிவியராக போடுறாங்க. அதனால் நம்ம கண்ட்ரி அல்லது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கம்பெனி நம்ம ரஷ்யாட்ட இருந்து க்ரூட் ஆயிலை வாங்குறதுல ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற ஃபியரும் இருக்குது. ஸோ ஆயில் ஒரு முக்கியமான ரீசன். யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக இந்தியன் கரன்சி ரொம்ப ஷார்ப்பாகவே இப்போ ரீசெண்டாக 3 மாதத்துலலாம் ரொம்ப டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அது யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொன்னாலும் இவ்வளோ அளவுக்கு சீரியஸாக டாலருக்கு அகேன்ஸ்டாக ஐஎன்ஆர் டிப்ரிஷியேட் ஆகுது. அதாவது என்னென்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா யாராக இருந்தாலும் முதலீடு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. காரணம் என்னென்னா, ஓரளவு ஸ்டேபிளாக இருந்தால் தான் அவங்களுக்கும் அந்த ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேபிலிட்டி இருக்கும் எஃப்ஐஎஸ்க்கு. சரிங்களா? அதனால் ருப்பி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுகிறது அப்படிங்கிறது அடுத்த கன்சர்ன். மூன்றாவது காரணம், ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஜனவரி 20ஆம் தேதி இந்த வருஷம் பதவியேற்கிறாரு. ஏற்ற பிறகு நம்ம நாட்டுக்கு அகேன்ஸ்டாக, அதாவது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக என்ன மாதிரி ட்ரேட் பாலிசிஸ், என்ன மாதிரி ட்ரேட் டேரிஃப்ஸை அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுனாலையும் மார்க்கெட் கீழே உடையுது. அந்த சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்குது. கண்டிப்பாக டேரிஃப் போட போகிறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அதனால் நம்ம இந்தியா மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் மார்க்கெட் கீழே இறங்குது. நாலாவது முக்கிய காரணம், எஃபிஐஸ், அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க நம்ம நாட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை விற்றுட்டு காசை வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. அக்டோபர் மாதம் 1 லட்சம் கோடிக்கு மேலே எடுத்தவங்க நிப்பாட்டவே இல்லை. டிசம்பர் மாதம் ஒரு 16,982 கோடி ரூபா விற்றாங்க. சரிங்களா? டிசம்பர் மாதத்தில் ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க. இப்போ ஜனவரி இந்த 10 தேதிக்குள்ளேயே 21,350 கோடி விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எஃப்ஐஐஸ் ஏன் விற்கிறாங்கங்கிற காரணத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். யூஎஸ் டாலர் அங்கே ஸ்ட்ரென்த் ஆகுது. யூஎஸ்லேயே அதிக ரிட்டர்ன் அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது இந்தியா மாதிரி கரன்சி டிப்ரிஷியேட் ஆகி இங்கே முதலீடு பண்ணி அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதில் ரிஸ்க்கும் இருக்கிறதுனால மேசிவாக விற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அஞ்சாவது காரணம், நம்மளுடைய யூனியன் பட்ஜெட் 2025 வரப்போகுது. கவர்மெண்ட் போன வருஷம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணாங்க காசை. இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அதே சமயம் எக்கானமிக் குரோத்தை காட்டணும். இன்ஃப்ளேஷனையும் ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படிங்கிற பேர்டன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பட்ஜெட் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட் வரப்போகுது, அதில் என்ன மாதிரி பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அன்சர்டனிட்டினாலையும் மார்க்கெட் உடையுது. ஆறாவது காரணம், எப்பெல்லாம் ரேட் கட்டு ஆர்பிஐயோ ஃபெட்டோ ரேட் கட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே சிஸ்டத்துக்குள்ளே நிறையா பணம் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்டைரக்ட் மீனிங்கு. அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் மேலே ஏறும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா உங்களுக்கு லோனெல்லாம் எடுக்கும் பொழுது அதிக வட்டி கொடுக்கணும். அதனால் பெரும்பாலும் லோன் எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த சிச்சுவேஷன் மூலமாக தான் இன்ஃப்ளேஷனை இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ பாயிண்ட் என்னென்னா, ரேட் கட்டு இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே போகும். ஆனால் ஃபெட்டோடைய ரேட் கட்டு இந்த வருஷம் பெருசாக இருக்காது. 2 ரேட் கட்டு தான் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் கரண்ட் மார்க்கெட் டேட்டாவை பார்க்கும்போது, ஜாப் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது, அவங்களுடைய எக்கானமிக் குரோத்தை பார்க்கும்பொழுது அந்த 2 ரேட் கட்டு கூட பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. 1 வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த ஃபெட்டோடைய ரேட் கட்டு வந்து குறைக்கிறதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப்போடைய மெஷர்ஸும் வந்து ஒரு முக்கியமான காரணம். ரீசன் வந்து என்னென்னா, அவர் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணார்னா அவங்க யூஎஸ் கண்ட்ரிக்குள்ளே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் இருக்கும், குறையாது. அதனால் ஃபெட்டு ரேட் கட் பண்ண மாட்டாங்க. அதே போல் அவர் கார்ப்பரேட் டேக்ஸ் பெனிஃபிட்லாம் கொடுத்தாருன்னா இன்டைரக்டாக வந்து சிஸ்டத்துக்குள்ளே அவர் மணியை இன்ஜெக்ட் பண்ணுறாரு, அதனால் இன்ஃப்ளேஷனும் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது ஃபெட்டுடைய ரேட் கட்டு வந்து 2025 பெருசாக இருக்காது. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் பெருசாக ஏற மாட்டேங்குது, அதாவது கீழே இறங்குது. 7வது காரணம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் செய்யப்பட்ட கம்பெனிகள் எல்லாமே ரிசல்ட்ஸை வந்து போன குவார்ட்டரில் நல்லா கொடுக்கல, இந்த குவார்ட்டரும் வந்து நல்லா இருக்காது. மேபி வந்து அடுத்த குவார்ட்டரில் சைன் ஆஃப் ரெக்கவரி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 குவார்ட்டராக, அதாவது இன்க்ளூடிங் இந்த குவார்ட்டரையும் சேர்க்கும் பொழுது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நம்ம மார்க்கெட் கீழே விழுகுது. ஆப்வியஸாக ப்ராஃபிட் இல்லை, க்ரோத் இல்லை அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸு கீழே தான் விழுகும். எக்கானமி நல்லா இல்லை, ஜிடிபி க்ரோத் ஸ்லோ ஆகுது அப்படின்னா கம்பெனினால் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியும்? இது எல்லாமே இன்டர்லிங்க்டு. ஸோ கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறது 7வது காரணம். இந்தியாவுடைய growth ஸ்லோ ஆகிறது தான் 8வது முக்கிய காரணம். நம்மளுடைய ஜிடிபி 7% மேலே 7.2 7.4% வளரும்னு ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு 6.6 ஆக்கிட்டு இப்போ 6.4 குறைச்சிருக்கிறாங்க. அதுலேயுமே வந்து நிறைய எக்ஸ்பர்ட் வந்து இன்ஃப்ளேஷன் இவ்வளோ கம்மியாக வந்து கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ growth 5%க்கும் கீழெல்லாம் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் சுற்றி நடக்கிறத பார்த்தா நம்மளுடைய எக்கானமி ரெக்கவர் ஆகிறதுக்கு 2025 ஆகாது அப்படிங்கிற மாதிரி மேக்ரோ எக்கானமிக் இண்டிகேட்டர் சொல்லுது. இந்தியாவோடைய growth ஸ்லோ ஆச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து growth இல்லாமல் மேலே போக முடியாது. ஸோ growth காட்டும் பொழுது தான் மேலே போக முடியும். அதுவும் வந்து காரணம்.